ஒன்றிய அரசின் சார்பாக என்எல்சி நிர்வாகத்தின் சார்பாக இது தனியார் என்ஜிஓ அல்லது பூவுலகின் நண்பர்கள் என்கிற அமைப்பில் அறிக்கையில் உண்மையில்லை என்று அங்கு மக்களை ஏமாற்றி கொண்டிருந்தார்கள். இதை தானாக முன்வந்து விசாரித்த நம்முடைய பசுமை தீர்ப்பாயமும் இது வழக்காக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இந்த சூழலில் தமிழ்நாடு அரசின் மாசு கட்டுப்பாடு வாரியத்திடம் நான் தொடர்ந்து வலியுறுத்தியின் பேரில் அறிக்கைகள் பத்திரிகையாளர்களாக வலியுறுத்தின அடிப்படையில் அவர்கள் நம்முடைய தமிழ்நாடு அரசு கட்டுப்பாட்டில் இருக்கிற தமிழ்நாடு மாசு கட்டுப்பாட்டு வாரியம் ஆய்வு செய்து அந்த ஆய்வின் போது தற்போது 155 மடங்கு பாதரசம் உள்ளிட்ட நான் சொன்ன இந்த மக்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தக்கூடியவை இருப்பது என்பதை உறுதி செய்திருக்கிறார்கள். ஆதலால் இந்த அறிக்கை வெளிவந்த உடனேயே நான் மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களை சந்தித்து, மாண்புமிகு சுற்றுச்சூழல் மற்றும் நிதித்துறை அமைச்சர் அவர்களை சந்தித்து, இப்படி என் மாவட்டத்து மக்களுக்கு ஒரு பேராபத்து இருக்கிறது, இதை குறித்து நான் கவன ஈர்ப்பு தந்திருக்கிறேன், இதற்கு எனக்கு உரிய பதில் கிடைக்க வேண்டும், அந்த மக்களுக்கு நியாயம் கிடைக்க வேண்டும், தமிழ்நாடு அரசு இனி அங்கே சுரங்கங்களை விரிவாக்கம் செய்யக்கூடாது, சுரங்கங்களை உருவாக்குவதற்கு நிலத்தை கையகப்படுத்தக்கூடாது என்கிற கொள்கை முடிவு எடுக்கப்பட வேண்டும் என்பதை குறித்து ஒரு கவன ஈர்ப்பை அரசின் கவனத்தில் ஈர்ப்பதற்காக தொடர்ந்து நான் போராடி வந்தேன். ஆனால் அதற்கான வாய்ப்பு எனக்கு மறுக்கப்பட்டன. இன்று இதை குறித்து மிக முக்கியமாக சட்டப்பேரவை கூட்டத்தை நிறைவு செய்கின்ற காரணத்தினால் இதை குறித்து நான் மாண்புமிகு முதலமைச்சர், நிதியமைச்சர், சுற்றுச்சூழல் அமைச்சர் கவனத்தை ஈர்ப்பதற்கு முற்பட்ட போது இதை குறித்து இந்த பாதிப்புகளை குறித்து இந்த புள்ளி விவரங்களை குறித்து முழுவதுமாக பேச என்னை அனுமதிக்காமல் பேரவைத் தலைவர் அவர்கள் அடுத்தடுத்த அஜெண்டாவுக்கு செல்வது ஏற்புடையதல்ல, ஜனநாயக மாண்புகள் அல்ல, மரபுகள் அல்ல. முன்வரிசை தலைவர்களுக்கு தர வேண்டிய ஒரு நிமிடங்களை கூட இந்த கடைசி கூட்டத்தொடரில் தராமல் அவர் வெறும் நன்றி சொல்வதற்கு மட்டுமே நேரத்தை எடுத்துக்கொள்ளுங்கள் அல்லது முதலமைச்சர் அவருடைய துறையின் மீது மட்டும் கோரிக்கை வைத்து நீங்கள் அமருங்கள் என்று உத்தரவிடுவது என்பது இது ஜனநாயக மாண்பல்ல, மரபல்ல. இதை மாண்புமிகு முதலமைச்சர் அவை முன்னவர்கள் கருத்தில் கொள்ள வேண்டும். இனிவரும் காலங்களில் இதுபோன்ற வரலாற்று சிறப்புமிக்க இந்த அவையில் மரபுகள் உடைத்தெறியப்படுவதை ஒரு காலம் ஏற்றுக்கொள்ள முடியாது என்று நான் இங்கு பதிவு செய்து இந்த பத்திரிகை ஊடக நண்பர்களின் சார்பாக நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவை முன்னவர்கள் இதை ஆலோசிக்க வேண்டும். இனிவரும் காலங்களில் இதுபோன்று நடக்கக்கூடாதவாறு பார்த்து கொள்ள வேண்டும் என்பது என்னுடைய பெரும் விருப்பம்.